ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு YK வைப்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க்குக்கு வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்க்கை தான் வந்து இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து இந்த பார்க் இருக்குது. ஸோ இந்த பூங்காவோட பேர் என்னென்னா சாலை விழிப்புணர்வு மற்றும் அறிவியல் பூங்கா. இது வந்து சாலை விழிப்புணர்வு அதுக்காகவும் அண்ட் கிட்ஸுக்கு வந்து நிறைய சயின்டிஃபிக்கலாக யூஸ் ஆகிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குது. ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு நமக்கு மரத்துலேயே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸான வந்து நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழிப்புணர்வுக்கான வாசகமும் இந்த பார்க்கை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய சத்தம் போடக்கூடாது, ஒருத்தராக தான் அங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணணும், நோட்டீஸ் போர்டாக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா நமக்கு டிராஃபிக் சிக்னல் ஒன்று இருக்கும். நிறைய வந்து நம்ம சைன் போர்ட்ஸ் பார்க்கலாம். லைக் ஸ்கூல் ஜோனுக்கு ஒரு சைன் போர்ட்ஸ் இருக்கும், அண்ட் பெட்ரோல் பங்குக்குன்னு ஒரு சைன் போர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. நம்ம அதை தொடர்ந்து நம்ம அப்படியே நேராக உள்ளே போனோம்னா வெறும் இந்த பழுப்புலேயே வந்துட்டு நிறைய இந்த சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்தது போனோம்னா வந்து பழைய வேஸ்டேஜ் ஆன டயர்ஸ், அதை நம்ம வந்து ஏன் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம இந்த வகையில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சீசா மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம போனோம்னா பின்னாடியே வந்து சின்னதாக அந்த 4 டயரை கட் பண்ணி ஒரு பழைய சீட்டு அண்ட் பழைய ஸ்டியரிங் வச்சு ஒரு சின்ன ஒரு கார் செட்டப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டயர் ஊஞ்சல் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினுமே வந்து இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது லாஸ்ட்டாக அந்த இடத்த பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அது கடந்து போயிட்டோம். நாங்கள் லாஸ்ட்டாக தான் அந்த ட்ரெயின் கிட்டே போனோம். நீங்கள் இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாகவே இருக்கும். டயரை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு வெறும் இந்த 2 சைடில் இருக்க 2 இடத்த மட்டும் கயிறு கட்டிட்டு மரத்தில் கட்டியிருந்தாங்க. இது இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சயின்டிஃபிக்கலாக யூஸ் பண்ணலாம், க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலான்றது தான் கான்செப்ட். இது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. பட் இது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக சயின்டிஃபிக்கலாக பண்ணணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வந்து அங்கே நிறைய கிட்ஸுக்கு இந்த ப்ளே ஜோன் மாதிரி இருக்குது. லைக் இந்த ஸ்லைட் இருக்குது. அண்ட் அதான் நம்ம வீட்டில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் எங்கன்னா பசங்களுக்கு எங்கன்னா வெளியில் கூப்பிட்டு போனோம், மாலுக்கு கூப்பிட்டு போனாலும் சரி, இல்லை எங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூப்பிட்டு போனாலும் சரி, ஏதோ செம்மையாக காஸ்ட் ஆகும். பட் இங்கே ₹1 கூட செலவே இருக்காது. நமக்கு வந்தோம்னா கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் நம்ம கற்றுக்கலாம், நம்ம கிட்ஸுக்கு சொல்லித்தரலாம். அண்ட் அதே மாதிரி எங்கள் பார்க்கும் இருக்கும், அங்கே கிட்ஸு வந்து அவங்களுடைய டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம இந்த கிட்ஸ் ஜோன்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே நேராக போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த மரங்கள் பற்றின விழிப்புணர்வு வந்து இருக்கும். ஒரு நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரத்தோட பேர் என்ன, தன்மையும் என்னன்றதை பார்த்து போர்டு மாதிரி ஒரு எழுதி போட்டிருந்தாங்க, நோட்டீஸ் போர்டு மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் இந்த மரத்தோட ஹிஸ்ட்ரிலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இது படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கொண்டு வர பொருள் வந்து அங்கங்கே கீழே தூக்கி போட வேண்டாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பையோட டஸ்ட்பின்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஹலோ, ஓடு ஓடு, ரன் பண்ணு ஓடு 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 ஓடு.
நம்ம அதை தாண்டி வந்தோம்னா நமக்கு வந்து இன்னும் உள்ளே போகும். உள்ளே போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போகிற வழியிலே ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு அந்த நிறைய இடத்துல பிளானட்ஸ் வந்து மேலே வந்து தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப கிட்ஸுக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போது எத்தனை பிளானட்ஸ் இருக்குது நம்ம இந்த கிரகத்தில் வந்து தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சன், மூன், ஜூபிட்டர், மார்ஸ்ன்ற மாதிரி இருக்கிற எல்லா பிளானட்ஸும் வந்து அங்கே தொங்க விட்டு நேமும் எழுதியிருக்காங்க. அதோட பிளானட்ஸ் கலர் எப்படி இருக்கும், அந்த பிளானட்ஸோட சைஸஸ் பொறுத்த வரை போட்டுட்ருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அங்கே பியூட்டிஃபுல்லாக இருந்து பார்க்குறதுக்கு. அண்ட் கிட்ஸும் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க இந்த மாதிரி இடத்த. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனில் விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் நைட்டில் போகிறப்ப இந்த இடத்துல லைட்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவால்விங் பெரிஸ்கோப் வந்து இருந்தது. இது பேர் வந்து சுழலும் மறைப்புற நோக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக தூரத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் கூட நமக்கு வந்து இது வழியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தில் காட்டும். ஸோ அதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் பார்க்கும்போது வெறுக்கண்ணில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது இது வந்து 360 டிகிரி வந்து சுற்றுச்சு. ஸோ எங்கள் கண்ணுக்கு வந்து இது தெரிஞ்சுது. பட் நான் மொபைலில் வந்துட்டு எடுக்கணும்னு பார்க்கும்போது நான் வந்து கேமராவில் வந்து எடுக்கணும்னு பார்க்கும்போது வந்து கேமராவில் சரியாக கேப்சர் பண்ண முடியல. பட் நம்ம கண்ணில் வெறுங்கண்ணில் பார்த்தா நமக்கு வந்து தெரியுது. ஆனால் அதை தாண்டி நம்ம போகும்போது இது வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு டிஎன்ஏ மாதிரி இருந்தது. பட் நம்ம கிட்ட போயிட்டு இது என்னென்னு பார்க்கும்போது தான் இது வந்து வேவ் மோஷன். ஸோ இதை வந்து நம்ம சுற்றி விட்டோம்னா ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அண்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஎன்ஏ மாதிரி இருந்தது. ஸோ இதில் என்ன இந்த பார்க்கில் ஒரு பெனிஃபிட்ஸ்னால் இந்த இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி விளையாடுற மாதிரி இருந்தது. ஸோ அதோட அறிவியலோட அர்த்தமும் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இது எதுக்காக வந்து இந்த மாதிரி வருது, எல்லா விஷயமும் வந்து தெளிவாக பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும், இதை வந்து எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸாக பக்கத்துலேயே ஒரு சின்ன போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. நம்ம வந்து கிட்ஸ் கிட்ட நமக்கு இது என்னன்னு கேட்டால் கூட நம்ம அதை படித்து கூட அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து அமைச்சிருக்காங்க. உலக உருண்டை நம்ம கிட்ஸுக்கு வந்து இல்லை நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ எந்தெந்த நாடு எங்கெங்கே இருக்குன்றதை கொண்டு நம்ம வந்து கிட்ஸ் கிட்ட டீச் பண்ணலாம். அப்புறம் மேலே ஏறும். எப்படி மேலே ஏறும் அது? அப்படியே திருப்பி விட்டணுமா அது? அப்படியே திருப்பணும் அது. லாக் பண்ணிடுவாங்க பாருங்க. இது வந்து வந்தா கிட்டத்தட்ட தான் அப்படியே திருப்பி போகுது. பட் ஆனால் டைமிங் வந்து ஃபுல்லாக வரணும். அவளுக்கு இதில் தெரிகிற வயசு ஒன்றும் வரல. இதெல்லாம் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சப்ஜெக்ட்டு. நிறைய சயின்ஸ் புக்கில் நம்ம ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இந்த ஒரு பார்க்கில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்றதை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடிகாரம் தான். இது வந்து சூரிய ஒளியில் வந்து கரெக்டாக வந்து டைம் காட்டுது. கேமரா தெரிய மாட்டேங்குது. டைம் இப்போ கரெக்ட் டைம்னா 1:47. கரெக்டாக தெரிஞ்சு பாரு. அந்த இது 1:30 மணி மேலே. அவளுக்கு கிளாக் அந்த என்ன ஸ்லைட் என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு. அப்புறம் இந்த அம்பர்லா பொம்மை தான்.
இது வந்து நம்ம உள்ள அதில் உட்காந்துட்டு நம்ம அதில் ஸ்டேரிங் மாதிரி அதை சுற்றணுன்னா மேலே அம்பர்லா வந்து ஆன்டி கிளாக் வைஸை சுற்றுது, கீழே வந்து கிளாக் வைஸை சுற்றுது. ஸோ அது வந்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுறதுனால நமக்கு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், லைக் ஒரு சண்டேஸ் மாதிரியோ ஒரு சாட்டர்டே. ஏன்னா அது பார்க் வந்து எனி டைம் ஓப்பனில் தான் இருந்தது டே டைமில். அண்டு வீக்கெண்ட்லேயுமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது, வீக் டேஸ்லேயும் ஓப்பனில் தான் இருக்குது. நாங்கள் வந்து பார்க்கும்போது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் இங்கே விசிட் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேயும் வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போது ஓப்பனிங் டைமில் ஒரு சாட்டர்டே ஈவினிங், சண்டே ஈவினிங்லாம் வந்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபேமிலியாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியாவாக தான் இது இருக்குது. நிறைய பேர் வந்து லஞ்ச்லாம் கட்டிட்டு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு பிக்னிக் மாதிரி வந்து இங்கே சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய விளையாடுறதுக்கு இடம் இருந்தது, ஒரு மினி அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரியே சொல்லலாம். நம்ம 10,000 செலவு பண்ணிவிட்டு குயின்ஸ்லேண்டு, விஜிபி, வண்டர்லா அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். பிடிச்சிக்கோ, அப்படியே பிடிச்சிக்கோ. இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளே வந்து சின்ன பசங்க மாறி நம்மளே விளையாட ஆரம்பிச்சிடுறோம். ஆட்ட முடியாது, அப்படியே டைனோசர் கிட்ட போ. எங்கே போகிறீங்க மேடம்? டைனோசரில் போகிறீங்களா? டைனோசர் நேம் என்ன? நிர்மலா? அனிமலா? டைனோசர் அனிமலா? சரி, ஓகே ஓகே. அண்ட் கடைசியாக தான் நாங்கள் ட்ரெயினுக்கு வந்தோம். ஸோ ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே கவர் பண்ணலான்னு தான் பார்த்தோம். அப்போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தேன். அதே மாதிரி கடைசியாக தான் வந்தோம். இந்த ட்ரெயினுமே வந்து இங்கே யூனிக்காக இருக்குது. மேபி இது மூவபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம குயின்ஸ்லாண்டில் பார்த்தோம்னா ஒரு ட்ராக்கில் வந்து ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி போவோம். அதுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த மாதிரி ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி இது யூசேஜ் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் நாங்கள் போகும்போது யாரும் இல்லை ஓட்டுறதுக்கு. அண்ட் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்தது வந்து இது தான். ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு பக்கத்துலேயே வந்து லைப்ரரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் அவ்வளோதான், இதோடு இந்த வீடியோஸ் முடியுது. உங்களுக்கு மேபி என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தாட்ஸு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி நீங்கள் எப்போது இது விசிட் பண்ண போகிறீங்க அண்ட் நீங்கள் எப்படி வந்து இதை பார்க்குறீங்கன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அங்கே ஒரு லைப்ரரி இருக்குது, புதுசாக அதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்தது விசிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. இதில் தெரியல எங்கே டாடி எங்கே கொஞ்சம் ஓட்டுறது? பிடிச்சிக்கோங்க. ட்ரெயினில் போகலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டுமா ட்ரெயினை? போகலாம், போங்க.